Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. எல்லாருமே தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்கேம். அதை பற்றி இப்போ நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு கீழே. சார் இந்த ஸ்கேமை பற்றி சொல்லுங்கள், ப்ளஸ் அதே மாதிரி இது என்ன எதனால் இந்த ஸ்கேமு, ப்ளஸ் எப்படி இது இவ்வளோ பெருசாக வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, ப்ளஸ் கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய நியூஸ் சேனலில் இது இதை பற்றி நியூஸஸும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி 200 கோடி 300 கோடி ஸ்கேமு அப்படின்ட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இது என்னென்னா, இது இவ்வளோ பெருசானதுனால ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. மேபி ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது நல்ல ஒரு என்ன சொல்கிறது இன்ஃபர்மேட்டிவ் ஏஜ்ன்றதுனால ஈஸியாக வெளியே வந்துடுச்சு. பட் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இது ஒன்று வெளியே வந்திருக்கே தவிர இன்னும் எவ்வளவோ பேர் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சின்ன லெவலில் பண்ணுறதுனால வெளியே வரல. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, சில பேர்லாம் போயிட்டு அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்லையும் இல்லை ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்ததுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் ப்ராட்காஸ்ட் ஆகி நியூஸ் மாதிரி வந்து இதெல்லாம் ஓகே, தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இது இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த மாதிரி எத்தனையோ கம்பெனிஸ் இன்னும் இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, ஒரு மாதத்துக்கு காசை போடு, உனக்கு மந்த்லி நான் உனக்கு ரிட்டர்ன்ஸ் தரேன். அதனால் அதை நம்பி மக்களும் காசை போட்டுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்த உடனே அவங்க போட்டது மட்டும் இல்லாமல் கமிஷன் பேசிஸ். இப்போ என்ன பேருக்கு ஐபின்ற பேரில் கமிஷன்ன்ற பேரில் என்ன சொல்கிறாங்க, நீ இன்னொருத்தன் ஜாயின் பண்ணால் உனக்கு ஒரு 5%, அதில் அவன் போடுறதுல 10%. அப்போ க்ரீடினஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசை. சிம்பிளாக சொல்லணும்னா பேராசை பெருநஷ்டம், அவ்வளோதான். என்ன ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கம்பெனி உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க மாதம் 10% தரேன் 20% தரேன்னா நம்ம மக்களும் அதை எப்படி தருவான் என்ன தருவான்றதை யோசிக்காமல் போயிட்டு கொட்டுறது. இவ்வளோ பெரிய பேங்கிங் சிஸ்டம் வருஷத்துக்கு 6% தரேன்றான். இல்லை இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸு 10% கூட கிடையாது. இல்லை ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், எவ்வளோ பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவங்களாம் வருஷத்துக்கு 12 to 13% கமிட்மெண்ட்டு இவ்வளோ தான் வரும் மேக்ஸிமம். அதுவும் சப்ஜெக்டட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு கீழே போயிடுச்சுனாலும் என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸே வருஷத்துக்கு 10% 15% மேலே கொடுக்கல. நீங்கள் மாதத்துக்கு 10%னா வருஷத்துக்கு 120%. அப்போது வருஷத்துக்கு டபுளுக்கும் மேலே எடுக்கலான்னு சொல்லி ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுவும் ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு கம்பெனியோ ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம மக்களும் போய் போடுறீங்கன்னா அது என்னன்னா, இட் ஷோஸ் அவர் இக்னரன்ஸ் அண்ட் க்ரீடினஸ். இன்னொரு என்ன சைடில் என்ன தான் சொன்னாலும் நமக்கு அறியாமையாக இருந்தாலும் ஒரு சைடில் ஒரு என்ன சொல்கிறது, சில பேர் சரி கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும். என்னென்னா இதில் மாற்றுறது நிறைய இந்த மிடில் கிளாஸை தான் டார்கெட் பண்ணி மாட்டுறாங்க. என்னென்னா பெரிய 50 கோடி போட்டவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிறைய நியூஸஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது, சார் நான் 1 லட்சம் போட்டேன், என் பையனுக்கு சேர்த்து வச்சிருந்ததில் 2 லட்சம் போட்டேன், என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சிருந்ததில் 1 லட்சம் போட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய நியூஸஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறியாமையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனின்னு இல்லை, எத்தனையோ கம்பெனிஸ் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம மக்களும் போயிட்டு அதில் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. சரி, இதில் என்னென்னா இதை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நல்ல டீட்டெயில்டாக அவேர்னஸ் வீடியோஸும் போட்டிருக்கேன். சரி, நான் மேபி அதை வேணால் உங்களுக்கு காட்டுறேன். நான் இது பிஹைண்ட் வுட்ஸ்லையும் பேசியிருக்கேன், நம்ம சேனல்லையும் பேசியிருக்கேன். ஒரு கிளிப்பு காட்டுற பாருங்கள். சார், நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு படத்துலேருந்து ஒரு சீன் ஞாபகம் வருது. ஒரு படத்தில் ஒரு ஹீரோ சொல்லுவார், மக்களோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு. அது சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் சொல்லுவார், மக்களோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு. அப்படி சொல்லும்போது இந்த நீங்கள் சொன்ன ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்னொரு பேரலான ஆசையை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்ராக்டிவாக கவர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் தான். ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு 1 lakh கொடுங்க ஜி, உங்களுக்கு மாதம் 4,000 எடுத்துக்கோங்க, நீங்கள் 5 yearsக்குள்ளே உங்களோட 1 lakh எடுத்துக்கலாம், நீங்கள் போட்ட ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு வந்துடும். இல்லை நீங்கள் 1 lakh கொடுங்க, 10 yearsக்கு அப்புறமா அதை 10 lakhs எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையிலே நம்பலாமா? இல்லை இதுக்கான பேத் எப்படி இருக்குது அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஃபோரெக்ஸ்? I'll tell you, இது மக்கள் தெரிஞ்சுக்கணும். 1 லட்சம் போடுறீங்க, நான் டெய்லி உனக்கு 1000 ரூபாய் தரேன், 5000 ரூபாய் தரேன், 10000 ரூபாய் தரேன்றாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் போடுறீங்க, 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 5 நாள் கொடுக்குறாரு, 10 நாள் கொடுக்குறாரு, உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகிடும். ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகிட்ட பிறகு யூ வில் பி க்யூரியஸ். அப்போது 2 லட்சம் கொடுத்தா நமக்கு டெய்லி 10,000 வருமே. 1 லட்சம் கொடுத்தா 5000 வருது, 2 லட்சம் கொடுத்தா அப்போ 10,000 வரும். இப்போ இதில் இவர் என்ன பண்ணுவார்னா, MLM மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுவார். சரி, நீ என்ன பண்ணு, 2 பேரை கூப்பிட்டு வா, அதில் உனக்கு ஒரு பர்சன்டேஜ் தருவேன். லாஜிக் புரியுதுங்களா? இதெல்லாம் பண்ணும்போது மக்களோட க்ரீடினஸ்னால, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 1 lakh கொடுக்குறீங்க, 5,000 பர் டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீ இன்னொருத்தரை கூட்டு வா, அவனுக்கு 5,000 தர வேண்டிய இடத்துல அவனுக்கு 5,000 கொடுக்க மாட்டேன், உனக்கு இல்லை, அதில் உனக்கு 5,000ல் 1,000 rupees உனக்கு அப்படின்னு. நீ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் 20 நாள் வந்துட்டு இருக்குல்ல,
இன்னொருத்தர் கூட்டுவாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மோஸ்ட்லி தே டோன்ட் ஈவன் ட்ரேட். ஓகே. ஆக்சுவலி ட்ரேடு இது எதுவுமே கிடையாது. உங்கள் அமௌண்ட்டை உங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா உங்ககிட்ட வாங்கிட்டு டெய்லி 5000 ரூபா கொடுக்குறேன். நீங்கள் 20 நாள் என்ன பண்ணுவீங்க, இன்னொரு 10 லட்சம் எடுத்துகிட்டு வருவீங்க. அவர் போய் இன்னொரு 10 லட்சம் எடுத்துகிட்டு வர்றாரு. அவரோட ஃப்ரெண்டு அப்படியே சர்க்குலேட் ஆக வர வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டில் போடுறவங்க மிடில் போடுறவங்க வரைக்கும் தப்பிச்சிடுவாங்க. இது எப்போ பிரச்சனைன்றது நீங்கள் நியூஸில் பார்ப்பீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே, கடைசி டைமில் வந்து எப்போ அவங்களோட சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகுது, ஃபண்டிங் உள்ளே வரல அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா அந்த டைமில் வந்து யூ டோன்ட் ஹேவ் கேஷ் ஃப்ளோ. அவங்ககிட்ட கேஷ் ஃப்ளோ என்ன பண்ணுவது, அப்போ என்ன பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் கம்மி பண்ணுறேன், இன்றைக்கி லீவு, இவ்வளோ தர முடியாது, இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் ஃபண்டு வரல, இங்கே லாக் ஆகிடுச்சு, அங்கே லாக் ஆகிடுச்சு, இல்லீகல்னு உங்களுக்கு தெரிஞ்சு தான் போடுறீங்க. இதில் நிறைய மக்கள் வந்து இது இல்லீகல்னு கூட தெரியாது, அப்படியே சொல்லி அப்படியே உள்ளே போட்டுறது. ஒரு ஸ்டேஜில் லாக் ஆகும்போது இந்த கடைசியில் வராங்க பார்த்தீங்களா, கடைசியில் போடுறவங்களே சுத்தம். எப்படி ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணணும் முக்கியம். இதில் ஃபாரெக்ஸில் என்னென்னா ட்ரேடிங் பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம், இதெல்லாம் காட்டினா அல்டிமேட் என்ன தெரியுமா, போட்ட காசு வெளியே வருமா, டெபாசிட் விட்ரால் வருமா. ஸோ இதை முக்கியமாக பார்க்கணும். ஸோ சும்மா இந்த ஆடு மேய்ச்சல்லேருந்து நான் ஆடி கார் வாங்கிட்டேன், நீங்கள் ஆடு மேய்ச்சி கூட பெரிய ஆளாகி பண்ணையாகி கடைசியில் போய் ஆடி கார் கூட வாங்கலாம். இந்த மாதிரி சும்மா போய் ஏமாற்றி இருக்கிற ஆடையும் விற்றுட்டு போயிடாதீங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். ஸோ டோன்ட் கெட் லோட் இன் டு தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதை தான் கிளியராக அந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மக்களை நிறைய பேர் லூர் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், இல்லை டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் சைட்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இந்த மாதிரி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம், கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் நாங்கள் இவ்வளோ தரோம், இந்த மாதிரி சொல்லி நிறைய பேரை வந்து உள்ளே இழுத்துட்ருக்காங்க. ஸோ அதை குறித்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. மாதம் 5% தரேன், 7% தரேன், 10% தரேன், அப்புறம் டெய்லி வந்து 1% தரேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் எக்கச்சக்க ஸ்கேம்ஸ் இருக்குது. மாதம் உனக்கு 5% கொடுத்துறேன், நீ 1 லட்ச ரூபா போட்டால் மாதம் உனக்கு 10,000 ரூபா வந்துடும், 5 லட்சம் போடுறியா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள மோஸ்ட்லி யாரை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான். ட்ரை டு பி கேர்ஃபுல். நான் அதை தான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. என்னென்னா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்க காசை தேவையில்லாமல் போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ பார்த்தீங்களா, இது நம்ம இதுக்காக தான் சொல்கிறது. சரி, இது ஃபாரெக்ஸுன்னு மட்டும் இல்லை, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஃபண்டை கொடு, நான் வந்து ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி தரேன், உனக்கு நான் இத்தனை % மாதம் தரேன்னா எப்படி தருவாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல என்ன ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது? சும்மா இந்த எக்ஸலில் காட்டுறது, நான் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்கிறது. அதே மாதிரி இன்னொன்று கூட சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட்டை கூட காட்டலாம். இல்லை நான் உனக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ பார், ஃபாரெக்ஸில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் ஸ்டாக்ஸில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஃபியூச்சரில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆப்ஷனில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், கமாடிட்டியில் எவ்வளோ பண்ணியிருக்கேன், என்ன வேணால் காட்டலாம். என்ன ஒரே ஒரு சின்ன லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் காமிச்சிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் லாஸ் இல்லைன்றது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இந்த அக்கௌண்ட்டில் பை அடிச்சார், இந்த அக்கௌண்ட்டில் செல் பண்ணார், எந்த அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்துச்சோ அந்த ப்ராஃபிட் வந்த அக்கௌண்ட்டை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்த்துட்டு ஓகே 10 லட்சம் போட்டாருப்பா, 2 லட்சம் எடுத்துருக்கிறாரு, அப்போ இவர் ப்ராஃபிட் பண்ணார். இன்னொரு சைடில் அவன் 10 லட்சம் லாஸ் பண்ணலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஸோ என்னென்னா நிறைய பேர் இதை தான் திரும்ப பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மக்களும் அதை பார்த்து உள்ளே போய்ட்டுருக்காங்க. இது என்னென்னா பிகாஸ் அவங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரியுமா ஸ்ப்ரெட் ஆகிடும், மார்க்கெட்னாலே ஸ்கேமு, ட்ரேடிங்னாலே ஸ்கேம் தான், பாரு ட்ரேடிங்னா ஃப்ராடு. உள்ளே என்னென்னா இப்போ தான் உள்ளே வராங்க மக்கள் ஒரு தெளிவாகி, சரி இதையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நம்மளும் இந்த மாதிரி நிறைய பேர் அவேர்னஸ் கொடுத்து, ஸோ அவங்களும் உள்ளே வந்து கற்றுக்கிட்டு தெளிவாக பண்ணலான்னு வரவங்களுக்கு இப்போ என்ன ஆகிடும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ ஒரு வேளை நம்ம காசும் போயிடுச்சுன்னா, சரி முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்கே போய் போடுறோம், என்ன பண்ணுறோன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஏன்னா எல்லாமே இட்ஸ் ஹார்ட் அர்ன் மணி. நீங்கள் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? போடுறது இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எவ்வளோ யோசிப்பீங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கடை போட போகிறோன்னா அதில் எவ்வளோ உட்காந்து ப்ரீ ஒர்க் பண்ணுவோம். இந்த கடை போட்டால் என்ன ப்ராஃபிட் வரும், என்ன லாஸஸ் வரும், எந்த இடத்துல லூப் ஹோல்ஸ் இருக்குது, என்னென்ன வாங்கலாம், எங்கே கம்மியாக கிடைக்கும், இவ்வளோ விஷயத்தை அனலைஸ் பண்ணி எவ்வளோ பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவோம், அந்த கடையை போடுவோம். அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் லாஸு இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ விஷயம் தாண்டி ஒருத்தங்க போய் நம்ம 1 லட்சம் 2 லட்சம் போடுறவங்க ஒரு பிஸ்னஸில், ஆனால் இதுவே ஒருத்தன் 5% 10% தரான்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு போய் மொத்தமாக போடுறதுன்றது இட் ஷோஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த ஒரு சைடு ஃபினான்ஷியல் ஃபீல்டில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணன்றது நல்லாவே தெரியுது. நம்ம மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய போய் சேரலை. அதனால தான் நிறைய ஸ்கேம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லைன்னா நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. அது என்னென்னா நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா தெரியும் எத்தனையோ பேர் வெளியே வருவாங்க இந்த மாதிரி போச்சுன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி நாளைக்கு ஒருத்தன் 5% கொடுக்குறான், 10% கொடுக்குறான், 20% கொடுக்குறான்னா நம்பி போய் டக்குன்னு போடாதீங்க. அதே மாதிரி ஒருத்தர் பண்ணித்தரேன்னு சொன்னார்னா முதல்ல ட்ராக் ரெக்கார்டை விடுங்க, அனலைஸ் பண்ணி காட்ட சொல்லுங்கள்.
இந்த சும்மா ட்ராக் ரெக்கார்டு வந்து நான் 3 மாதம் காட்டுறேன்னுவான். அவன் பின்னாடி என்ன வேணால் அதை திருட்டு வேலை பண்ணிடலாம். லாஜிக் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லைவாக அனலைஸ் பண்ணி காட்டு. அனலைஸ் பண்ணி கொடுத்தது எனக்கு போதா இல்லையான்றது செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே ஹீ இஸ் அ ஜென்யூன் ட்ரேடர் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகே அவங்கள வந்து லைசன்ஸ்டு கம்பெனியா, ஸோ இதெல்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபண்ட்ஸ் வாங்குறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸாக இருப்பாங்க, இல்லை ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பென்ஷன் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டன் கேட்டகரிஸ் இருக்குது. மேபி இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கூட போடுறேன் நான். எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபண்ட்ஸு, இது எதுவுமே இல்லைனா ஃபைனலாக இது எதுவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னா கடைசியில் நமக்கு நாமளே நம்ம ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு பிளேஸ். ஏன்னா உங்களோட 1 லட்சமாக இருக்கட்டும் 50,000 இருக்கட்டும், உங்களோட ஃபண்டை உங்களை விட யாருமே ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இதில் சில பேர் வந்து இப்போ வந்து எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. இதில் நிறைய பேர் நம்மளையே எத்தனையோ பேர் நீங்கள் என்ன பண்ணீங்க, எத்தனையோ பேர் டீஸ் பண்ணாங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், நீங்களும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்னென்னா கலாய்க்கிறது, இது பண்ணுறது, அதெல்லாம் நிறைய எல்லாமே பார்த்துருக்கோம். பட் வி டோன்ட் கேர் அபவுட் தட். என்னென்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்றதுனால எவ்வளோ பேர் ஓடி போயிட்டாங்க. ஃப்ரீயாக கிடைக்குது. நம்ம மக்கள் அது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னொன்னே அந்த ஒரு என்ன ஃப்ரீயாக கொடுத்தா ஓகே, எது ஃப்ரீயாக கிடைச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி கிடையாது. முதல்ல அது வேல்யூ இருக்கா இல்லையான்றது. நமக்கு ஒரு விஷயம் தேவையே இல்லை, அது ஃப்ரீயாக கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை. ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு உள்ளே ஓடினாங்க. சரி மீட்டிங் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். அதில் போய் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கடைசியில் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிளாஸை ஃப்ரீயாக எடுக்கிறாங்க, இதை சொல்லிக் கொடுக்குறாங்க, அதை சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாமே ஃப்ரீயாக போயிட்டு கடைசியில் என்ன பண்ணீங்க, 5 லட்சம் 10 லட்சம் எடுத்துகிட்டு போய் போட்டு இன்றைக்கி ஒரு ரூபா கூட திருப்பி வராமல் எல்லாருமே உட்காந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த வேல்யூ தே ஆர் கோயிங் டு கிவ். அதே மாதிரி இப்போ நம்மளை கூட கேட்டாங்க, என்னன்னா சார் நீங்கள்லாம் ஃபீஸ் வாங்குறீங்களா? ஏன் ஃபீஸ் வாங்குறேன், என்னோட வேல்யூக்கு நான் ஃபீஸ் வாங்குறோம், அவ்வளோதான். வி ரன் அன் ஆர்கனைசேஷன். நம்ம வந்துட்டு ஏதோ இந்த மாதிரி சும்மா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு காசை வாங்கிட்டு போடுற கம்பெனி கிடையாது. நம்ம வந்து கிளியராக எஜுகேஷன் கம்பெனி. வி டீச் பீப்புள். ட்ரெயினர்ஸ் இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம என்எஸ்ஏ அகாடமி கூட டைப் பண்ண கம்பெனி. ப்ளஸ் எல்லா ஃபீஸுக்குமே ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டியை நம்ம ரெகுலராக கட்டிகிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காமிச்சு எல்லாமே இட்ஸ் அ கிளியர் ட்ராக் ரெக்கார்டோடு பண்ணிகிட்ருக்கு நம்ம கம்பெனி. ஸோ இதெல்லாம் தெரியாமல் மக்கள் போயிட்டு சரி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வீடியோ போட்டாருன்னொடனே அதை பார்த்துட்டு ஓடி போயிட்டு எல்லாத்தையும் பண்ணி இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, ஸோ நம்ம மக்களுக்கும் இன்னும் அந்த இதை பற்றின இன்னும் ஒரு எஜுகேஷன் ரொம்ப போய் சேரலை. ஸோ இந்த வீடியோ கூட ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு இட் ஷுட் பி அன் அவேர்னஸ் ஃபார் யூ. ஒரு அடுத்த வாட்டியாவது இந்த மாதிரி திருப்பி போய் பண்ணாதீங்க. நான் இது 10 வருஷமும் பார்த்துட்ருக்கேன். இதே செக்டர் திருப்பி ஒரு லூப் ஹோல் தான். வருஷத்துக்கு 2-3 இது மாதிரி நடந்து தான் இருக்குது. வேறு இடத்துல நடக்குது, இன்னும் வெளியே வரல. இது கொஞ்சம் பெருசாக நடந்ததுனால கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு, அவ்வளோதானே தவிர எப்போவுமே உங்கள் ஃபண்டுக்கு நீங்கள் மட்டும்தான் கேரண்டி. யாருமே இன்னும் ஒருத்தன் கொடுக்குறான் 5% 10%னா யாரும் டக்குன்னு போயிட்டு ஏமாந்து போய் போட்டுறாதீங்க. உங்கள் ஃபண்டை நீங்களே கேரண்டிடு என்ன சொல்கிறது, போய் தேவையில்லாமல் ஏமாந்துடாதீங்க. உங்கள் ஃபண்டுக்கு நீங்கள் மட்டும்தான் கேரண்டி. நீங்களே கற்றுக்கிட்டு ஸ்லோவாக அனலைஸ் பண்ணி ஷேர்ஸ் வாங்கி வச்சாலும் அது நாளைக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு மற்ற இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் போய் திரும்ப ஏமாந்துடாதீங்க. இட்ஸ் ஆல் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.